பைக்கு வேறு இங்கே நிற்குது. எங்கே போனானுங்க அவனுங்க? டைம் வேறு ஆச்சு. ஹலோ, எங்கே மச்சான் இருக்க? இங்கே தாண்டா நானும் இருக்கேன். யாரையுமே காணுமே. டேய் சும்மா விளையாடாதீங்கடா. டேய் டைம் ஆச்சு மச்சான். நம்மளோட இதான்டா பிரச்சனை. டேய் யாரா அது வீசுறது? சரிடா நிறுத்துடா. என்ன மச்சி வாட்செல்லாம் பேசுறீங்க? நான் வாட்சை பார்த்தா நீதான் பிச்சைக்காரனாச்சே. அப்புறம் மச்சான் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒண்ணுமே பண்ணலடா. சரி நம்ம இப்ப என்னடா பண்ணலாம்? அப்படியே சும்மா போய் ஏதாவது ஸ்பாட் போடலாமா? போனா என்ன செத்துட்டானா மச்சான்? ஆமா மச்சான், டெய்லி இங்க ஒவ்வொருத்தர் செத்துட்டு இருக்கான்டா. மச்சான் ஸ்பாட் எப்படி மச்சான் இருக்கு? பாட்டு சரி, குச்சாங்கிச்சா தான் வருவானா? ஆமா மச்சான், அதான் ஓடுறதுக்கு 4 பக்கம் வழி இருக்குல்ல. அப்ப சரி. ஏய் ரகுனாடா. ஹாய் ஹாய் ரகுனா. ஆடா தம்பிங்களா, எப்படி இருக்கீங்க? அப்புறம் ஏதாவது சரக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கண்ணா. எப்பா பார்த்தாலும் உனக்கு சரக்கு வேலையா போச்சு. ஆண்டா அண்ணா ஏதாவது வேலை இருந்தால் போட்டு கொடுண்ணா. என்ன மாதிரி வேலை தேவைப்படுது? எதுவாக இருந்தாலும் பண்ணுவாண்ணா. நான் இவனை வேலைக்கு சேர்த்துக்காங்கண்ணா. நீங்க எங்கேயோ போயிருக்கீங்களா? உங்கள் மைண்டில் வச்சுருக்கிறேன், அப்புறம் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிண்ணா, பாய்ண்ணா. பாய்ண்ணா. சரி மச்சி, நம்ம அன்சைட் போய் ஸ்பாட் போடலாமா? வா மச்சி போலாம். ஹலோ ரவி மை ஃப்ரெண்ட், இந்த சரக்கு பிரமாதம், ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. துபாயில பசிக்க சைக் ஆயிட்டாங்களா? அனுப்பின பில் வந்துச்சு சார். இல்லையே, ஷிப்மெண்ட் எதுவும் வரலையே. என்ன சொல்றீங்க? நில்லுங்க, திருப்பி கூப்பிடுறேன். ஓகே பண்ணிக்கலாம் பாய். ஓகே மாலிக், ஓகே. அரே கஸ்டமர் தேக். சொல்லுங்க. இங்க பாய். இருக்கேன். பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அரே செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஓகே. பண்ணிக்கலாம் பாய். சொல்லுங்க, நோட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குங்க. 28 5J 28 USB பாய். 3.0 தான? அவரை கரெக்டாக ப்ராப்பராக வர சொல்லுங்க. என்ன காஸ்ட் இருக்கு? அதனால தான் சொல்கிறேன், சரியா? சலாம் பாய். பாய். மணி நான் அனுப்புறேன். மணி பாயா? பாய் ஒரே நிமிஷம். டேய் அவர்கிட்ட அந்த பேக் எடுத்து கொடுறா. 3 சில ஒர்த் இருக்காது பாய். சொன்னா கேளுங்க பாய். பார்த்துக்கலாம், விடுங்க. தேங்க்யூ பாய். பார்க்கலாம். சரி பாய். சரி பார்க்கலாங்க பாய். நெல்லு இந்த அட்ரஸ் போய் அவி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட இந்த டோக்கனை கொடுத்து ஓகேங்க பாய். கால் பண்ண சொல்கிறியா? ரவிங்கிறது நீங்கள் தானே? ஆமா, நான் தான். சலீம் பாய் என்ன பண்ணாருங்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன். அப்படிங்களா? நான் இங்கே ஸ்டாப் கொடுத்துருந்தாரு. ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லைங்க, டைம் ஆச்சு. எனக்கு நிறைய டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது. நான் கிளம்புறேங்க இப்படி. தேங்க்யூ. பில் கிடைச்சிருச்சு, மேலே சொல்கிறேன். சொல்லுங்க பாய். ரகுணா அர்ஜென்ட்டாக ஒரு 20C தேவை ரகுணா. பாய், போன மாதமே கரெக்டான தேதியில் உங்களுக்கு போட்டு விட்டாச்சு. இப்போது சீசன் டைமில் நீங்கள் வந்து இப்போ பணம் கட்ட எப்படி நான் அர்ஜென்ட்டாக ரெடி பண்ணுறது? ரொம்ப வேண்டிய ஆள் ரகுணா, நீங்கள் பார்த்து ஏதாச்சும் பண்ணுங்கள், உங்களால் முடியும். அதுவே இல்லை பாய் உங்களுக்கு. சரி, இதுக்கு ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணுறோம். தேங்க்யூ ரகுணா. தம்பி ரகுணா பேசுறேன்டா. சொல்லுண்ணா. அவனுக்கு வேலை ஏற்பாடு ஆயிடுச்சு, வா நேரில் ஆஃபீஸ்க்கு வா. சரிண்ணா.
வாடா தம்பி உட்கார். ஒரு வேலை கேட்டதில்ல உங்களுக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. கோயம்புத்தூரா? என்னண்ணா சொல்கிறீங்க? என்னடா வேலைன்னு வந்து கேட்கறீங்க, அதுக்கப்புறம் கேட்டால் அப்படி இல்லைண்ணா இல்லைண்ணா பண்ணிடலாண்ணா. உங்களுக்கு பண்ணு. நாளைக்கு காலையில் நீங்கள் ஒரு நிமிஷம் பேசிட்டு போகுது. ஸோ அப்போ நீங்கள் பண்ணு. ஸ்ட்ரெயிட்டாக கோவை எக்ஸ்பிரஸில் கிளம்பி காந்திபுரம் போனீங்கன்னா சலீம் பாய் இருப்பார். சலீம் பாய்கிட்ட கொண்டு போய் இங்கே பேக்கை கொடுக்குற அங்கே போ. உனக்கு எல்லாமே ஏற்பாடு ரெடியாக இருக்கும். சரியா? பார்த்து போ. ஜாக்கிரதை பார்த்து போ. ரைட். வரணும். ஹலோ பாய். வழக்கம் போல தான் 6 கம்பார்ட்மெண்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பையனை பார்த்துக்குங்க. சரியா? வச்சுட்டா டீட்டெயில்ஸ் அனுப்பு. ஓகே ஓகே. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணி சரி. ஓகே 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 ரைட். முடியாது பாய், சரியான டைட்டு, ரொம்ப கஷ்டம். क्या மாச கடைசியாச்சு, சம்பளம் முதல்ல வேலையை பாரு. சம்பளம் கொடுக்கலாம் வேலையை பாரு. எங்க பாய் ஒழுங்கா வேலையை செய்ய மாட்டேன்னு சம்பளம் தெரியுது. மாதம் சரியான டைட்டு, ரொம்ப கஷ்டம். 12C இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. செக்யூரிட்டி எப்படி நம்ம ஆளுக்கு தான் பார்த்துக்கலாம். ஆமாம், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. क्या யார் வேணும்? சென்னையிலேருந்து ரகுனா அனுப்புனார் பாய். சென்னை ரகுனா, வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஜேர்னியில் எப்படி இருந்துச்சு? எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பாய். இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் பாய். அரே இந்த பேக் எடுத்து உள்ள வை. நான் திருப்பி சென்னை கிளம்பணும். ஏதாவது ட்ரிங்க் சாப்பிட்டு போகலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாய். ரகுனாட்ட ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லிடுங்க, சரியா? ஓகே, ரகுனாவை கேட்டதா சொல்லுங்க. Okay, bye. தேங்க்யூ. ஹலோ ரகுனா, நான் டெலிவரி பண்ணிட்டேண்ணா. பாய் கடையில் தானா? காந்திபுரத்தில் தானா? சரிண்ணா. ரகுனா ரொம்ப தேங்க்ஸ் ரகுனா, ரொம்ப எமர்ஜென்சி பீரியட்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நம்ம தேங்க்யூ ரகுனா. ஹலோ மாலிக் சார், உங்கள் பார்சல் வந்துருச்சு. சொல்லிக்கோங்க எப்போனாலும். உங்கள் ஆளை விட்டு டெலிவரி எடுக்க சொல்லிக்கோங்க. ஓகே மாலிக் சார். டேய், அந்த டெல் லேப்டாப் என்னடா ஆச்சு? பாய் ஜூலினா தான் பாய் சர்வீஸ் கொடுக்க மாட்டேங்கிற, லேட் பண்ணிட்டு கஸ்டமர் கூட்டு கத்திட்டு இருக்கான்டா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அஸ்ஸலாமு பாய். என்ன வேணும்? துபாய் மாலிக் சலீம். அரே அந்த பார்சல் எடுத்து கொடுறா. அப்புறம் துபாயில் எப்படி போயிட்டு இருக்கு பாய்? மாலிக் பாய் ரொம்ப கடமைப்பட்டிருக்காரு நம்மளுக்கு. பார்த்து போங்க பாய். பாய் பாய். அந்த 2 பைக்கை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுண்ணா.
மச்சான் சுவேல் பத்தியா நம்மளை கேட்சப் பண்ணி கொடுத்துருப்பான். ரிசீவர் இருக்கான் அவன் விழுந்த பத்தி மச்சான் Every day we throw away millions of செம்ம காண்டு மாமா தம்ம விடு மாமா. இந்த பாய் எப்போ பார்த்தாலும் சாவடிக்கிறான்டா வேலை வேலை வேலைன்னு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை வேலைன்னு. ஆமா மச்சான், காசு எப்போ பார்த்தாலும் பணத்திலேயே வேலை செய்யறான். ஆனால் 5 விஷயம் கையில் நிற்க முடியாது, காசு கண்ணில் காட்டுறது இல்லை. சூப்பர் ஸ்கெட்ச் வச்சிருக்கோம், எப்படியாவது போட்டோம். ஸ்கெட்சா? அது என்ன மச்சி, நீ என்ன தொழில் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. அவனா ஸ்பாட்டு கூப்பிட்டு வந்து தம்ம வாங்கி கொடுத்துட்டு மொத்தம். டேய், நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு மொக்கப்படுற மாதிரி தான் தெரியும். உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில முன்னேறணும் ஒரு எண்ணமே இல்லையாடா உங்களுக்கெல்லாம். இருக்கு ஆமாண்டா, ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றத மட்டும் கேளுங்க, நம்ம எல்லாம் எங்கேயோ போயிடலாம். சூப்பரான ஒரு ஸ்கெட்ச் இருக்கு என்கிட்ட. அவாலா பணம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அவாலான்னு அந்த ஸ்வீட், அது பேர் அல்வா. சாரி, எப்ப பாரு திங்கிறதுலயே தீனி பண்றாரு. சரியா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. அவாலா அப்படிங்கிறது வந்துட்டு மணி டிரான்ஸ்ஃபர் கேங். அது சரியா, மாஃபியா கேங் மாதிரி. மணி டிரான்ஸ்ஃபர் மாஃபியா கேங் மாதிரி. அதாவது எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ. பேங்க்கில் நம்ம எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மாலுகள் வந்துட்டு ப்ரோக்கரேஜ் மூலிமா, அதாவது 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் வந்துட்டு பேங்க் இல்லாமல் ஆளுங்க ப்ரோக்கர் மூலிமா கை மாறுது. அதெல்லாம் எதுக்கு மச்சான் எங்ககிட்ட சொல்கிற? அதான் நான் சொன்னேன்ல, பாய் வந்து இப்போ ஒரு அவாலா ப்ரோக்கர்னு. அவனுக்கு வந்துட்டு பெரிய பெரிய மால் கை மாத்துறது தான் வேலையே. நாளைக்கு சென்னையிலேருந்து ஒரு பெரிய ஷிப்மெண்ட் வருது. சரியா, பாய் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது நான் விட்டு கேட்டேன், நாளைக்கு கோவை எக்ஸ்பிரஸில் ரகு அப்படிங்கிற ஒரு அவாலா புரோக்கர் ஒரு பையன் மூலிமா பணம் கொண்டு வராரு. அது என்ன அப்படிங்கிறது நான் உனக்கு டீட்டெயில் கொடுத்து நான் உன்னை அனுப்புகிறேன். நீங்கள் 2 பேரும் போய் அந்த இடத்துல வாட்ச் ஆகுறது அவங்க 2 பேர் வேலை. ஓகேவா? நாளைக்கு அந்த பேக்கை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வருவான். சரியா, அவனை போய் இப்போ நான் பார்த்து டோக்கன் என்கிட்ட தான் இருக்குது. இந்த 10 ரூபா இதுதான் வந்துட்டு அந்த டோக்கன். இந்த சீல் நம்பரை கொடுத்தோம்னா அவன் வந்துட்டு அந்த கேஷ் பேக்கை கொடுப்பான். நாளைக்கு அவன் வீட்டு அட்ரஸ் நான் உனக்கு சொல்கிறேன், நீ அவனை ஃபாலோ பண்ணுற. சரி, அப்படின்னா இவங்க வந்து சென்னையிலேருந்து வரவங்க இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கேருந்து நம்ம பேக் கால் பண்ணுறோம், நான் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்ட் மச்சி. அதான் அந்த பேக் எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு நான் உனக்கு ஃபுல் டீட்டெயில் நாளைக்கு உனக்கு நான் கொடுத்துட்றேன். அட்ரஸோட எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன். நீ வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த பேக்கை போடுறது தான் உன் வேலை. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லை? என்ன சொன்னு கரெக்டாக கேட்டிங்கல்ல? எவனுக்கும் எந்த கன்ஃபியூஷன்ல இல்லை. நாளைக்கு போகிறோம், கலக்கிறோம் கண்டிப்பாக. சரி மாமா, சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோ. இப்போ வந்துட்டு 50 கோடி இருக்கு, 4 பேர். சரியா, இது இப்பவே பிரிச்சிடலாமா இல்லை நாளைக்கு ஒரு 2-3 நாள் போட்டா கட்டிங்க இறக்குவோம். அதுக்கப்புறம் பாய் எலெக்ஷன் கொடுத்தா பாய்க்கு நம்ம தான் கை வீட்டில் பேக் போ வீடு இருக்கிறாங்கடா. போன கையில
ஜாக்கிரதை, பார்த்துப்போம். ரைட் வரணும். வாடா. நம்ம பையனை வேலைக்கு அனுப்பிச்சிருக்கேன் கோயம்புத்தூருக்கு. முன்னாடியே போய் அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா முக்கியமான ஷிப்மெண்ட் ஐட்டம்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்கேன். அவன் போய் ஏதாவது உழப்பாம எடுத்து நீங்கள் பார்த்துக்கணும். தெளிவாக ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் தான் தம்பி. நம்ம மாதிரி அதெல்லாம் இருக்கா கரெக்டு. உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லு. நான் அண்ணன் நான் எல்லாம் பண்ணிக்கிறேன். சரியா? லைஃப் என்ன பிரச்சனை எனக்கு அண்ணன் சொல்லு. நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு சரியா?